எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோலையும் விடலைங்க. ஐயய்ய! நம்ம பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு நம்ம ஆனந்தியும் பவித்ரா மேடமும் கிளம்பிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தோன்னா அன்சிதாட்ட, "உனக்கு விஷால் மேலே பொசசிவ் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்சிதா வந்து பார்த்தோன்னா, "நான் எதுக்கு பொசசிவ் ஆகணும்? எனக்கு என்ன இருக்குது?" அப்படின்ட்டு. ஓகேவா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நான் என் லைஃப்பில் பட்டுட்டேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா, அன்சிதா வந்து பார்த்தோன்னா விஷால விரும்புகிறதா வந்து சொல்லலை. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கவும் இல்லை. ஓகேவா, இவங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தோன்னா, பெருசாக இவங்க ஏதோ பஞ்சாயத்து தலைவர் மாதிரி போய் அந்த பொண்ணை போய் அழுவ வைக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, நம்ம விஷால் அவர்கள் தர்சிகா கையை வந்து நோண்டிகிட்டு இருக்காப்புல. ஓகேவா, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் ஒன்று இல்லைங்கணும், என்னை இழுக்குங்கணும், ரெண்டுமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வெறி ஏற்றிட்டு இருக்கான். அந்த ஒரு பயலால் தான் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய சண்டை போயிட்டுருக்கு. ஓகேவா, ஒன்று ஆமாம் தான், ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை எனக்கு பிடிக்கல நீ போய்டு அப்படின்னு சொல்லணும். அவன் வாங்குறான், இல்லைங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான், என்ன தான் சொல்கிறான் அந்த பையன், ஒன்று கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தேவையில்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் தர்சிகா நம்மளுடைய அன்சிதாவை போயிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த 2 மேடம் போயிட்டு நோண்டிகிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பிள்ளை இந்த மாதிரியுமே வந்து பார்த்தோம்னா விஷாலை லவ் பண்ணுறதாக வந்து பார்த்தோன்னா சொல்லலை. ஓகேவா, என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. சரி, ஏன்டா பொம்மை டாஸ்க்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்களடா, அதை பற்றி எதையும் ப்ரோமோ விடுவீங்களா விட மாட்டிங்களா? ஒன்றுத்தையும் காணும், அந்த கண்ட லவ்வையும் இதையும் போட்டுக்கிட்டு வெறி ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க.